ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸை இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. இதில் சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த ஹையஸ்ட் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சாம்சங் உடைய கேலக்ஸி அன்பேக்டு ஈவெண்ட் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ல சாம்சங் உடைய கேலக்ஸி S23 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கேலக்ஸி S23 சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி S23, 23 Plus அண்ட் 23 அல்ட்ரா அப்படின்ற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா அப்படின்ற ஹையஸ்ட் செக்மெண்ட்டுக்கான இந்த ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்குன்னு பார்க்கும்போது சாம்சங் உடைய அந்த யூனிக்கான ஒரு லுக் டிசைன் பேட்டர்ன்ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் லுக் அப்படின்றத அவங்க பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா யூனிக்காகவே இருக்கு. பட் கொஞ்சம் பல்கியான ஸ்மார்ட் ஃபோனாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. 234 கிராம்ஸ்க்கான வெயிட் அண்ட் 8.9 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலில் மொத்தம் 4 கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கு. பிளாக், கிரீன், ஒயிட், பிங்க் அப்படின்ற மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் மொபைலுக்கான மெட்டீரியல்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசைக்கிள்டு பிளாஸ்டிக் அண்ட் கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிசைன் இருக்கு. அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.8 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல ஒரு பெரிய டிஸ்பிளே, QHD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு 2K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே, டைனமிக் AMOLED 2X டிஸ்பிளே அப்படின்ற இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது வருது. உண்மையிலேயே சாம்சங் கிட்ட இருந்து ஒரு நல்ல டாப் நாச்சான அவங்களுடைய டாப் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டாப் டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன்லயும் இருக்கு. அண்ட் மொபைலுடைய பேட்டரின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய பேட்டரி பேக்கப் 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் போன் வருது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா இந்த செக்மெண்ட்ல 120, 240 வாட்ஸ்க்கான சார்ஜிங்லாம் போயிட்டாங்க. பட் சாம்சங் இப்பதான் 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கே வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு சின்ன நெகட்டிவா இருக்கு. மற்றபடி பேட்டரி எல்லாம் நல்ல ஒரு பெரிய பேட்டரி பேக்கப் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சாம்சங் உடைய ஃபிளாக்ஷிப் ஹையர் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன். ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஸ்னாப்டிராகன் கிட்ட இருந்து இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டாப்பர் அண்ட் சிப்செட்டான ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்ல குறையே இருக்காது, ஒரு டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் அது கூட LPDDR5X UFS 4.0 ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையும் இருக்காது. அண்ட் சாம்சங் ஸ்மார்ட் போன் வாங்குறவங்க எல்லாருமே கண்டிப்பா அந்த மல்டி டாஸ்கிங்காக தான் மெயினா ஸ்மார்ட் போன் வாங்குவீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல மல்டி டாஸ்கிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் ஒரு ஹெவியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் இருக்கும். இது போக சாம்சங் உடைய இந்த மாதிரியான ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ஸ்ல கண்டிப்பா கேமரா சென்ட்ரிக்காவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. ஸோ அந்த வகையில் இங்கே கேமரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பின்பக்கம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி 200 மெகா பிக்சலுக்கான கேமரா, சாம்சங் உடைய ஐசோசெல் HP2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் பேக் பண்ணி இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரா 200 மெகா பிக்சல் இருக்கு. அண்ட் இதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 10 மெகா பிக்சல் பிளஸ் 10 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான 2 டெலிஃபோட்டோ லென்ஸ், 3x ஆப்டிகல் ஜூம் அண்ட் 10x ஆப்டிகல் ஜூம் கடை 2 டெலிஃபோட்டோ லென்ஸோட இங்க 4 கேமரா பின்பக்கம் கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த 4 கேமராவுமே இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு வர்த்தபிளான ஒரு கேமரா ஃபீச்சரா தான் இருக்கு. கண்டிப்பா கேமரா பெர்ஃபார்மன்ஸும் நம்ம ஒரு நல்ல டாப் நாச்சான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இதுல நம்ம எதிர்பார்க்க முடியும். அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது 12 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த செல்ஃபி கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா சாம்சங் உடைய அந்த ஆஸ் யூஷுவலான ஒரு செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா கொடுக்கும். அண்ட் இந்த வாட்டி சாம்சங் உடைய இந்த கேலக்ஸி S23 சீரிஸ்ல நைட் டைம் போட்டோ அண்ட் வீடியோகிராஃபில ஒரு மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம். நைட் டைம் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரொம்பவே கிளாரிட்டியா இன்னும் பக்காவா நமக்கு இதுல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சாம்சங் கிளைம் பண்ணிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு கேமராவுடைய லைவ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா ஸ்மார்ட் போன் கையில வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அந்த வகையில ஸ்மார்ட் போனுடைய கேமரா பெர்ஃபார்மன்ஸை பத்திலாம் கண்டிப்பா வந்து லான்ச் சேலுக்குலாம் வந்ததுக்கு அப்புறமா அதை டீடைல்டா பார்ப்போம். பட் இப்போதைக்கு கேமராவுடைய ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா ஒரு நல்ல டாப் நாச்சான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது போக மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல சாம்சங் உடைய அந்த யூனிக் S Pen இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. சோ S Pen சப்போர்ட்டோட தான் இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு இருக்கு. Android 13க்கு கீழே One UI 5.1க்கு கீழே இந்த ஸ்மார்ட் போன் நமக்கு ரன் ஆகுது. அண்ட் IP68 ரேட்டிங்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. ஃபைனலி இந்த மொபைலுடைய பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் மூணுமே 12GB RAM வேரியன்ட் தான். அதுல 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 1,25,000க்கும், 512GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 1,35,000க்கும், 1TB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 1,55,000க்கும் ஆக்சுவலி லான்ச் பண்ணிருக்காங்க.
ஸோ அந்த வகையில் ஓவரால் இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸை கண்டிப்பாக எல்லாராலையும் வாங்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாமே, அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா அவங்களுடைய ஹையர் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்கை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.